பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 2026-29க்கான தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் பொதுக்குழு கூட்டம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தலுக்கான முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே நாங்கள் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு முடிஞ்ச உடனே இப்ப முதல் பொதுக்குழு நடத்திருக்கோம். வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். அதே மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓடிடி இது அதே மாதிரி திரைப்பட நடிகர் தமிழ் திரைப்பட நடிகருடைய ரெவன்யூ ஷேர் இந்த தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் எல்லாமே நிலைமை இனிமேல் தான் முடிவு பண்ணணும். பேச்சுவார்த்தை நடத்தி அன்னைக்கு நடக்காது. இல்ல அது வேற வழி என்ன? ஓடிடி ரிலீஸ் பத்தி அது பேச்சுவார்த்தை ஓடிடின்றது நம்ம ஒரு சவுத்துன்னு சொன்னா 4 ஸ்டேட்ல வாங்குவாங்க, ஒரு ஸ்டேட்ல கிடையாது. அதே மாதிரி 4 ஸ்டேட் பேசி முடிச்சு அது நல்ல முடிவு எட்டப்படும். ஓடிடியை வாங்குறது இல்லை. இந்த நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பு தொடர்ந்து இந்த ஓடிடி இத்தனை வாரங்களுக்கு பிறகு வெளியாகும். இதெல்லாம் பல கூட்டங்களிலும் பொதுக்குழு கூட்டங்களிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டுதான் இருக்குது. ஆனா அது இன்னமும் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது சார். தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதா ஒரு பிளவு. இப்ப இப்ப தலைவரான பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழ் தலைவரான பிறகு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த தனியா போன அந்த அமைப்பு இப்போ நல்லா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதா வந்திருக்கிறார். ஒரு அமைப்பா மாறிட்டு இவருடைய தலைமை அதை ரொம்ப அழகா டீல் பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் பல வந்த உடனே 2வது நாளே 3வது நாளும் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாங்க. காலகட்டத்தில் கூட இதை சமாளிச்சு பண்ணியிருக்காரு. அப்படி பல விஷயங்கள் இவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு வரும். நாங்க நினைக்கிறது சாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல முனைப்பா இருக்கு. இதற்கு முன்னாடி நிர்வகிச்ச நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் சரிவர இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி எப்பவுமே இப்படி குறுக்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. நல்லதை நினைச்சு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி ஏன் போறேன் குறுக்கு பத்திய கேள்வி கேட்க புரியுதா? நல்லது பண்ண போறோம். நாங்க இப்ப நடிகர்களோட இணக்கமா பேசுவோம். அவங்களும் தயாரிப்பாளர் தூக்கி எறிகிறாங்க. தயாரிப்பாளர்கள் நல்ல மரியாதை உள்ளவங்க தான் நடிகர் இல்லையா? நடிகர்கள் தயாரிப்பாளர்லாம் நடிகர்கள் உட்கார்ந்து பேசணும். இலக்கமான சூழ்நிலை உருவாக்கும். ஆனா என்னைக்கும் இன்னைக்கு சினிமா நல்லா இல்லை. சேர்ந்து டிராவல் பண்ணுங்க அப்படின்றதான இங்க கோரிக்கை. அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அவர் சொன்னாரு நடிகர் சம்பந்தம் குறைக்க போறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, அது குறைக்கவும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணுவோம். வர்ற லாபத்துல 2 பேரும் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் சொல்றமே தவிர நீங்க சம்பளத்தை குறைச்சிக்க, நீங்க சும்மா வேலை செய்யுங்க அப்படின்னு எங்களுக்குள்ள இணக்கமான முடிவு வரும். அப்படிதான் நாங்க பேசுவோம். நோக்கமே லாப நஷ்டத்துல பங்கேற்கணும். அதே மாதிரி இந்த சிறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவருக்கு இந்த தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனை ஆண்டாண்டு காலமா பல மேடைகளிலும் நிகழ்ச்சிகளுடைய மேடைகளிலும் பேசிக்கிட்டே வரும். அவர்களுக்கான அந்த வாழ்வியலுக்கு புதுசா என்ன சார் பண்ண போறோம் நீங்க பொறுப்பேற்க முடியும்? அது என்னன்னா
என்ன அதுவும் பேசிட்டு இருக்க முன்னாடி மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து 4 ஷோ. நீங்க காலையில 9 மணி ஷோ போட்டாலும் ஸ்பெசிஃபை வேற கர்நாடகா ஆந்திராவில் அந்த மாதிரி கிடையாது. அதுவும் ஒரு அன்னைக்கு சிஎம் பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம், 5 ஷோவை போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஷோவை பர்மிஷன் ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ வர படங்கள்லாம் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் இருக்குது. பெரும்பாலும் ஒரு சில படங்களை தவிர அந்த மாதிரி கிடையாது. அதுல வந்து பண்ணலாம், அது ஒரு ஷோ கொடுக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு மனு கொடுத்துருக்கோம். புதுசா அமைப்பு கவர்மெண்ட் கொடுத்து நாங்கள் கண்டிப்பா சென்னை கூட இப்பதான் வந்திருக்காங்க. முதல்ல வந்து இந்த புதுசா வெற்றி பெற்ற இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துல நானும் கிட்டத்தட்ட 27 வருஷமா உறுப்பினர் இருக்கேன். மூத்த உறுப்பினர் முறையில கண்டிப்பாக தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். பெரிய திரைப்படத்திற்கு இந்த பிரச்சனை வரப்போ அடுத்தடுத்து சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் நிறைய வந்து இந்த மாதிரியான இருக்கு. நல்ல கதைகளை கொண்ட திரைப்படங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படமே இந்த மாதிரி வெளியாகும் பொழுது தயாரிப்பாளர்களுடைய நேரடியா பாதிக்கப்படுறாங்க. சோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் லீக் ஆகிறதுக்கு பேசும்போதே படம் ரிலீஸ் ஆன பின்னாடி பைரசி ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஒரு சிலர் பண்ணது எடிட்டர் அவங்க அசிஸ்டன்ட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு, உடனே நீக்கம் பண்ணிருக்கு. பாதிக்கிறது தயாரிப்பாளர் தான், சட்டப்படி நடவடிக்கை அதான் இல்ல அதுதான் ரெவென்யூ ஷேர், அதுதான் லாப நஷ்டத்துல பங்கு நடிகர்கள் டெக்னீஷியன் எல்லாத்தையும் பேசிக்கலாம். பெரிய பெரிய அது சாத்தியப்படும். அதுக்கான மீட்டிங் போயிட்டு இருக்கு. சவுத் இந்தியா லெவல்ல சொல்லுங்க. அதாவது ஹைதராபாத்ல போன மாசம் வந்து 24ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்தது. 4 மாநிலங்களும் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸ் நாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு பேரு சவுத் இந்தியன் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் வந்துட்டு தமிழ் மட்டும் இல்ல மற்ற 3 லாங்குவேஜுக்கும் போகுது. இங்க ஒரு பிரச்சனைன்னா அங்கேயும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். இந்த பிரச்சனை சால்வ் பண்ணாதான் அங்கே வந்துட்டு நம்ம பண்ண முடியும். அதனால அவங்களும் கூட சேர்ந்து நாங்கெல்லாம் ஒன்னா ஒரு அமைப்பு அமைச்சிருக்கோம். இனிமேல் எந்த பிரச்சனை வந்தா கூட ப்ரொடியூசர்ஸுக்கு 4 பேரும் வந்துட்டு 4 மாநிலங்கள் ஒன்னா செயல்படுவான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து சார். அதே மாதிரி சினிமா வெளியீட்டை வந்து ஓடிடி தான் நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தொடர்காலமாவே இருக்குது. ஏன்னா இந்த ஓடிடியோட சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் பண்ணனாலும் நாங்க ஓடிடில பண்ணிடுவோன்னு. சோ இது போன்ற இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு இதுவும் நேரடியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இது வந்து ஓடிடி தளத்துல தான் என்னன்னா எங்க நிர்வாகம் வந்து ஒண்ணு ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டு ஃபார்ம் பண்ணிருக்காங்க, வெளியிடுவோம். அதுல ரொம்ப முக்கியமான சார் அது மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க ஏற்கனவே ரொம்ப அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் அவங்க வச்சு ஒரு ஹை லெவல் அதுக்கு என்னென்ன சீர் பண்ணலாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். கண்டிப்பா அது இந்த மாசத்துல எல்லாம் முடிவு பண்ணுவோம். ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருக்க பிரச்சனை இது எப்ப முடிவு? நிர்வாகம் வந்து 1 மாசம் இருக்கு, 2 மாசம் ஆகும்போது தேர்தல்னால இது பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு மாதத்துல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். நன்றி.